Hello students, 11th standard business max, chapter 5 differential calculus, exercise 5.7ல question number 1ல subdivision 3 இப்போ பார்த்துட்டு இருக்கோம். y is equal to sin x power tan xன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கம் என்ன செய்யணும், log எடுக்கணும். log y is equal to log sin x ஓட பவரில் tan x. அடுத்த ஸ்டெப்பில் log y அப்படியே தான் இருக்கும். இங்கே பவரில் இருக்கிற tan x முன்னாடி கொண்டு வந்துடும். tan x இன்ட்டு log sin x. இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் செய்கிறோம். டிஃபரன்ஷியேஷன் செய்யும்போது log yக்கு என்ன வரும் அப்படின்னா 1/y, y இருக்கிறதுனால dy by dx is equal to uv மெத்தட். uv மெத்தடுனா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம், இன்ட்டு செகண்ட் டேர்மோட டிஃபரன்ஷியேஷன். log sin xக்கு என்ன வரும்னா 1/sin x, லாகுக்கு முடிஞ்சிடுச்சு. sin xக்கு என்ன வரும்னா cos x வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கிட்டு செகண்ட் டேர்மோட டெரிவேட்டிவ் போட்டிருக்கோம், ப்ளஸ் செகண்ட் டேர்மை எழுதிக்கிட்டு செகண்ட் டேர்ம் வந்து log sin x, அதை எழுதிட்டு ஃபஸ்ட்டு டேர்மை டிஃபரன்ஷியேஷன் செய்யணும். tan xக்கு டிஃபரன்ஷியேஷன் செஞ்சோம்னா secant ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். tan xோட டெரிவேஷன் secant ஸ்கொயர் எக்ஸ். இப்போ அப்படியே எடுத்து வரிசையாக எழுதிடும். tan x cos x by sin x plus log sin x into secant square x. அடுத்த ஸ்டெப்பில் dy by dx இதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ஒய்யை ஆர்ஹெச்எஸ் கொண்டு போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், ஒய்ன்னு வந்துடும். ஒய் இன்ட்டு tan xங்கிறது நம்ம எப்படி அதெல்லாம் sin x by cos xன்னு எழுதலாம். இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, cos x by sin xன்னு இருக்குது, ப்ளஸ் secant ஸ்கொயர் x இன்ட்டு log sin x. அடுத்தது y அப்படிங்கிறது கணக்கில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, y is equal to sin x ஓட பவரில் tan x. yக்கு பதிலாக sin x ஓட பவரில் tan xன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிறோம். இன்ட்டு இந்த sin x கேன்சல் ஆகிடும், cos x கேன்சல் ஆகிடும், பேலன்ஸு 1 மட்டும்தான் இருக்கும். 1 ப்ளஸ் secant ஸ்கொயர் x log sin x. இது வந்து எதோட வேல்யூ அப்படின்னா dy by dx ஓட வேல்யூ. அவ்வளோதான். ஓகே.